ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு indhupriya's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பைனாப்பிள் குல்ஃபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியே நம்ம எப்படி குல்ஃபி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய குல்ஃபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீம் மில்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. அண்ட் சுகர் பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் பைனாப்பிள் யூஸ் பண்ணி செய்கிறங்காட்டி ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நான் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அடித்து ஜூஸ் கூடியே எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடியும் லைட்டாக கிராம்பு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குல்ஃபி சாப்பிட்டா சீக்கிரம் கோல்டு பிடிச்சிரும். அண்ட் கேர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக கிராம்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அண்ட் கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா க்ரீம் மில்க்கு ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம ஒரு எக்கோ இல்லை கண்டென்ஸ்டு மில்க்கோ வேறு ஃப்ளேவருக்காக நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த குல்ஃபி செய்ய போகிறோம். பால் நல்லா காய்ச்சிருங்க. ஒரு ஆஃப் ஹீட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் ஏலக்காய் பொடியும் கிராம்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறங்காட்டி சில்லுன்னு இருக்கும். ஸோ கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுங்காட்டி நான் கிராம்பு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு ஒரு ஆஃப் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஒரு கப் அளவு, இன்றைக்கி 2 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துருக்கோன்னா அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா நுரக்கட்டி வருது இல்லையா, இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணணும். நீங்கள் அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் குல்ஃபி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது சாப்பிடாது இது சாப்பிடாதுன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அது சீசனிங் ஃப்ரூட்ஸ் வச்சு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா நுரக்கட்டி வருது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான டைமுங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ளே நல்லா ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. இது ஆப்ஷன் தான். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் குல்ஃபி கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம், வேறு எதுக்கும் இல்லைங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ண விடுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கடையில் வாங்கக்கூடிய மலாய் குல்ஃபி மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சீசன் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் சீசன் அண்ட் மாம்பழ சீசன். இதில் நீங்கள் 2ல் எந்த ஒரு ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணி அந்த ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் குல்ஃபி மேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அன்னாச்சி பழம் இருந்ததுங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு என் குட்டிக்காக நான் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் இன்கேஸ் ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் சாப்பிடவே மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு குல்ஃபி சாப்பிட்றது மூலியமாக ஒரு ஃப்ரூட்டையும் சாப்பிட வச்சிடலாம். இது ஒரு சில ட்ரிக்ஸுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இதில் எந்த ஒரு கண்டென்ஸ்டு மில்க்கோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அந்த சர்க்கரையும் பாலும் நல்லா இந்த மாதிரி திக்காக வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிக்கலாங்க. நல்லா சில்லுன்னு ஆகணும், அந்தளவுக்கு கூல் பண்ணிடுங்க.
அண்ட் நம்ம குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கப்பை வச்சே நான் வந்துட்டு இன்றைக்கி குல்ஃபி மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டம்ளர் அண்ட் கப்லேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேங்க. அந்த குல்ஃபியோட மிக்சரெல்லாம் வந்துட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ஃபாயில் பேப்பர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா ஃபுட் ரேப் பேப்பர் இருந்ததுனால கூட ஓகே தான். நீங்கள் மேலே வந்துட்டு ஏன்னா அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, ஏர் டைட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். நல்லா போட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக பேம்பூ ஸ்டிக் ஆர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட நம்ம வீட்டில் இருக்கும். அதை வந்துட்டு லைட்டாக நம்ம மிடில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் ஆர் வந்துட்டு ஒரு 8 to 10 hours வந்துட்டு நல்லா ஃப்ரீசரில் வந்துட்டு கூல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் வந்துட்டு குல்ஃபி பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம கடையில் வாங்கக்கூடிய மெத்தட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நான் என் குட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். அன்னாச்சி பழமே சாப்பிடாத என் குட்டி பையன் பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபி வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். நிஜமாக டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா வெளியே போய் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நம்மளும் வந்துட்டு நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்த அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்துட்டு கடையில் வாங்கின டேஸ்ட்டை விடவே நல்லாவே இருந்துச்சுங்க. மறக்காமல் இது செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.